Hi everyone, விஸ்தாரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரே தேசம் ஒரே தேர்தல் பத்தின கருத்தை விளக்கணும். இந்தியால இப்போ பிரபலமான தலைப்பா இருக்குது. அதோட அர்த்தம் என்ன, ஏன் இத பத்தி இப்போ பேசுறாங்க, அதோட சவால்கள் என்ன, இத பத்தி பார்ப்போம். ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படின்னா என்னன்னு, லோக்சபாவும் அப்புறம் மாநில சட்டமன்றங்கள் ஒரே நேரத்துல, அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொது தேர்தல் நடத்துறதுதான் சொல்றாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, தேர்தல் செயல்முறைய ஒழுங்குபடுத்துறதுக்கும் வளங்களை மிச்சப்படுத்துறதுக்கும் அப்புறம் மேன்மையான ஆட்சியை உறுதி செய்வதுக்கும் தான். சுவாரஸ்யமா சொல்ல போனா 1967 வரை இந்தியால ஒரே நேரத்துலதான் தேர்தல் நடந்தது. ஆனா 1960ல சில மாநில சட்டமன்றங்கள் முன்னாடியே கலைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1970லயே லோக்சபா கலைக்கப்பட்டுச்சு. ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா அப்புறம் ஸ்வீடன் நாடுகள்ல ஒரே நேரத்துலதான் தேர்தல் நடக்குது. ஸ்வீடன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசியம் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்லாம் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். அதே மாதிரி தென்னாப்பிரிக்கால தேசியம் அப்புறம் மாகாண தேர்தல்கள்லாம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இப்போ ஒரே தேசம் ஒரே தேர்தலோட நன்மைகள் பத்தி பார்ப்போம். ஆட்சி மட்டும் மாதிரி நடத்தை விதி. முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல்ல இந்த சிதறுகளை குறைக்க முடியும். அடிக்கடி தேர்தல் மாதிரி நடத்துறத விதிய விதிக்கிறாங்க. இது முக்கிய கொள்கை முடிவுகளை நிறுத்தி வளர்ச்சி திட்டங்கள்ல பாதிக்கிறது. தேர்தல்களை ஒரே நேரத்துல நடத்துறதுனால இந்த தொடர்ச்சியான நிறுத்தி தொடக்க ஆட்சி தவிர்க்க முடியும். அரசியல் ஊழலை குறைத்தல். இன்னொரு பெரிய நன்மை என்னன்னா, ஊழலை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் தேர்தல் நடக்கும் போது அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்ய பெரும்பாலான தொகைகள் செலவழிக்கிறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னால தேர்தலோட செலவுகளை குறைக்க முடியும். அதே மாதிரி திரும்ப நிதி திரட்ட வேண்டிய அவசியமும் இல்லாம ஆக்க. செலவு சேமிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு. 1951ல பாத்தீங்கன்னா வெறும் 11 கோடி மட்டும்தான் தேர்தல் செலவா இருந்தது. ஆனா 2019ல 60,000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரே தேர்தல் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்துறதுனால இந்த பெரும் செலவுகளை குறைக்க முடியும். நேரத்தையும் வளங்களையும் மிச்சப்படுத்த முடியும். ஒரே தேசம் ஒரே தேர்தலோட சவால்கள் என்னன்னு பார்ப்போம். சட்ட ரீதியாக மற்றும் தர்க்க ரீதியான தடைகள். ஒரு அரசு இடைக்காலத்திலேயே கலைஞ்சிட்டாங்கன்னா இது போன்ற சூழ்நிலை எப்படி கையாளுவது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. பெடரலிசம் மீதான தாக்கம். இன்னொரு முக்கியமான சவால் என்னன்னா கூட்டாட்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில சுயேட்சைய சீர்குலைக்கும். இன்னொன்னு, ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சாரம் செய்யறதுக்கு தனித்துவமா இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தலா இருந்துச்சுன்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனைய சந்திக்க வேண்டியதா இருக்கும். தர்க்க ரீதியான மற்றும் செலவுகள். ஒரே நேரத்துல, அதாவது இந்தியா முழுசும் தேர்தல் நடத்தினாங்கன்னா அது ஒரு பெரிய வேலையாவே இருக்கும். மில்லியன் கணக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், பணியாளர்கள், அப்புறம் பாதுகாப்பு தேவைப்படும். இது ஆரம்ப செலவா இருந்தாலும் நீண்ட காலத்துல மிச்சப்படுத்தலாம். முன்னோக்கி வழிகள்லாம் என்ன? முதல்ல ஒரு கருத்து ஒற்றுமையா இருக்கணும். அரசியல் கட்சிகளும் மாநிலங்களும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான கட்டமைப்புக்கு ஒத்துழைக்க வேணும். ஒரு விரிவான ஆதரவு இல்லைன்னா இந்த யோசனைக்கு எதிர்ப்பு நிறைய சந்திக்க வேண்டியதா இருக்கும். கூட்டுணர்வு உருவாக்குதல். சட்ட ரீதியான மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடு. அடுத்து சட்ட ரீதியான கட்டமைப்பு. மாநில சட்டமன்றங்களும் அப்புறம் லோக்சபையோட காலங்களையும் ஒரே நேரத்துல கொண்டு வர்றதுக்கு சட்ட திருத்தங்கள் தேவைப்படும். இது கட்டமைப்போட குறிப்பிட்ட முதலீட்டையும் குறிக்குது. அதிகமான ஏவிஎம்கள், வாக்குப்பதிவு நிலையங்கள், அப்புறம் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவைப்படுது. முடிவுல ஒரே நாடு ஒரே தேர்தல் குறைந்த செலவுல சிறந்த ஆட்சிய போன்ற பல நன்மைகள் வகிச்சாலும் இன்னும் சில சவால்களை சந்திக்கிற மாதிரிதான் இருக்கு. குறிப்பா சட்ட ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும். இந்த கருத்து ஒரு யதார்த்தமா மாறணுமா அது எதிர்காலத்தோட அரசியல் விவாதங்கள் அப்புறம் சட்ட திருத்தங்கள் வச்சு பொருத்தும். நன்றி.